வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம அஜித் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா விடாமுயற்சியில இருந்து அஜித் அவர்கள், ரம்யா இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு போட்டோவுமே வெளியாயிருக்கு. இல்ல அந்த ரிசப்ஷன் போட்டோ வந்தப்ப உன்னோட வால்பேப்பர்லயே ஸ்டோரியிலேயே அதை பார்த்தேன். மறுபடியும் நேத்து அது மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அதான் அவங்க சொல்லிட்டாங்க எல்லா போர்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு விடாமுயற்சியில. சின்னதா மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கு, ஒரு சாங் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த சாங் சீக்வன்ஸோட தொடர்ச்சியா தான் இது நம்ம பார்க்கணும். இதுல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு, இன்னும் சொல்லணும்னா அவருக்கு வயசானாலும் ஆகுமே தவிர அந்த கலரும் அந்த ஸ்டைலும் போகாதுன்னு ரஜினி சாருக்கு பொருந்தும். இவரு அப்படியே இருக்காரு. எப்ப நம்ம அஜித் சார் அந்த விண்டேஜ் அஜித் அப்படின்ற மாதிரிலாம் குட் பேட் அகில் எதிர்பார்க்கலாம். அதே தோற்றத்தோட தான் வந்திருக்காரு. உடல் எடையை குறைச்சி அந்த மாதிரிதான் இருக்காரு. பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. இப்ப இது விடாமுயற்சி டீமுக்கு தான் பயங்கரமான ஒரு பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் 6 ஸ்டேஜ், மனைவியை கடத்துறாங்க அப்படின்றது அவங்க ஹனிமூன் சம்திங் அந்த ஒரு டூர் பிளான் பண்றப்போதான். ஆனா கல்யாணம் அப்போ உடல் எடை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டாங்களேன்னு இப்போ ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி தான் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. இதுல ரம்யாவும் கூட இருந்தாங்க. விஜய் டிவி ரம்யாவும் உள்ள இருந்தாங்க. அந்த போட்டோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அஜித் சார் அவ்வளவுதான், எப்படி பார்த்தாலும் அவர் ஸ்மார்ட் தான். இன்னும் அவர் கூட நடிச்சவங்கலாம் சொல்றாங்க, குட் பேட் அக்லியில நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே சொல்லக்கூடியவங்க. நீங்க நோட் பண்ணா தெரியும், யாரையும் பிடிச்ச ஆக்டர் கூட யாரும் ஒர்க் பண்ணிடாதீங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மனுஷன் என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. இதை பத்தி நம்ம பேசினோம்னா ஏண்டா நீ அஜித் பேனான்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்ன அட்வைஸ் கூட லெசன், அதாவது லைஃபோட லெசன் என்ன சொல்றாருலாம் தெரியாது. அவர் கூட போனா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அப்படியே ஒரு தியான நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 போட்டோ பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருந்தாரு. அழகிய தமிழ் மாநில வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு விஜய் அவர்கள் ஒரு பாட்டுக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 2 போட்டோவையும் எடுத்து போட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் ஃபேன்ஸை. ஸோ அதனால இந்த போட்டோ பயங்கர வைரலா இருக்கு. அந்த பக்கம் கீர்த்தி சுரேஷோட ஒரு போட்டோ வந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும். எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த உலக நீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒருத்தர் ஏ அப்படின்னு ஒருத்தர் ஏதாவது போட்டோ ரிலீஸ் பண்றாங்க, வைரல் ஆறாங்கன்னா பி ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வருது அப்படின்னா, அதாவது முந்தா நேத்து வந்துச்சு. இல்ல அது மட்டும் தான் உங்களுக்கு கல்யாணம், இன்னொரு கல்யாண போட்டோ வருது அப்படின்ட்டு அஜித் சார் சைட்ல இருந்து இது வெளியே வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். எந்த கெட்டப்ல இருந்தாலும், எந்த தோட்டத்துல இருந்தாலும், இந்த போட்டோ நாங்க ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு இயக்குனரோ கேட்டாங்க அப்படின்னா அஜித் நோ சொன்னதே கிடையாது. படம் ரிலீஸ் அப்ப அவங்க பார்த்துட்டுலாம் சொன்னதே கிடையாது. தாராளமா கொடுங்க, படமா பார்க்கட்டும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அதன் மூலமா தான் அந்த 2 போட்டோவும் பயங்கர வைரலா இருக்குன்னு எடுத்துக்கலாம். விடாமுயற்சிக்கு இன்னும் ஹைப் அதிகமாயிடுச்சு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல அஜித் அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு சில விஷயங்களுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏற்கனவே நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்ச மங்காத்தா படத்தோட பார்ட் 2வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய சைட்ல இருந்து தகவலா வந்துட்டு இருக்கு. மங்காத்தா 2 அப்படிங்கிற படம் வந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் மத்தியில அந்த படம் போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு மங்காத்தா 2 பண்ணாத காரணமே அதுக்கப்புறமேட்டு பாருங்களேன், அந்த படம் பயங்கரமான ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்துச்சு. பில்லா 2ல பண்ண தப்ப அஜித் இனி பண்ண மாட்டாரு அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. ஏன்னா நம்ம விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன், அவர் ரஜினி ஸ்டைல தான் ஃபாலோ பண்றாரு இந்த ஒரு ஃபார்முலால. ஒரு பில்லா 2 அப்படின்றது மட்டும் அந்த இடத்துல ஒரு ஹைப்பா இருந்துச்சு அப்படின்றதான் அது பண்ணிட்டாங்க. அதுவும் கலவையான விமர்சனம் தான். அதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாதுன்னா உள்ள வராரு சிறுத்தை சிவா. அவர் உள்ள வந்தோடனே அவர் ஒரு 4 படம் டிராவல் பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஓரியன்டா போயிடணும். என் படங்கள்ல தம்மு தண்ணி இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாரு அஜித் அவர்கள். அப்படியே படிப்படியா குறைச்சிட்டாரு. வேதாளத்துல கூட டீசென்டான ரவுடியா தான் வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அஜித் அவர்கள் மாறிட்டாரு. அதனோட தொடர்ச்சியா தான் இப்போ நடக்கிற துணிவா இருக்கட்டும், துணிவுக்கு அப்புறம் வரக்கூடிய விடாமுயற்சியா இருக்கட்டும், விடாமுயற்சி வரைக்கும் குடும்பத்துக்கான ஒரு படமா தான் இருந்தார். ஏன்னா விசுவாசம் ஹிட் ஆனது காரணமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அந்த ஃபார்முலா அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்க, தீனா, அமர்கலம் இதெல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணவங்க, பில்லா, மங்காத்தா பார்த்து செலிப்ரேட் பண்ணவங்களுக்குலாம் நான் இன்னும் மாறலடா, உங்களுக்காக ஒரு படம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கொடுக்குற படம் தான் குட் பேட் அக்லி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது பண்ண போற ரெக்கார்டு மங்காத்தாவை தாண்டின ஒரு ரெக்கார்டா இருக்க போகுது. எல்லாருமே இனிமேட்டு குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார், அஜித் சார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ல டவுட்டே கிடையாது.
வெங்கட் பிரபுவோட இணைய வர ஆல்ரெடி வெங்கட் பிரபு வந்து எஸ்கேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எஸ்கே வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆனனால எஸ்கே வந்து சரி ஓகே அவரு ஜாயின் பண்றதா. ஏன்னா கோட்ல அதனாலதான் கேமியோ கொடுத்தாரு எஸ்கே வெங்கட் பிரபுக்காக தான். ஸோ விபி வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே ரெடியா வச்சிருக்கேன். அஜித் சாருக்கு மங்காத்தா டைம்லயே ஒரு ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கிறதாவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால வெங்கட் பிரபு அஜித் இணையரெல்லாம் பெருசாலாம் இல்லை. விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, சிறுத்தை சிவா, இதுல வினோத் இப்ப புதுசா இணைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே அஜித் சாரோட ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்தோம்னா அஜித் சார்னு கூட போட்டலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே அவங்களுக்காக ரெடியா தான் இருக்கக்கூடியவங்க. ஆனா மங்காத்தா 2 வருமானா 2 வரத்துக்கு ரொம்ப ரேர் தான். ரீசெண்டா தான் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆயிருந்தது. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் அவர்களுமே கலந்துக்கிட்டாரு. அந்த போட்டோஸ்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே வைரலா இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட படத்தோட ப்ரமோஷனுக்கு போகும்போது அந்த தாலியெல்லாம் போட்டுட்டு மாடர்ன் ட்ரெஸ்க்குமே வந்து அவங்க தாலி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த புதுசான இந்த போட்டோஸ்லாம் வைரல் ஆகுது. இந்த போட்டோஸை வந்து நயன்தாரா மேம் கூட வந்து கம்பேர் பண்றாங்க. அவங்க எப்படி மேரேஜ் டைம்ல வந்து மேரேஜ் ஆன பிறகு கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்குமே வந்து தாலி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுமே ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேரோட மீம்ஸ் என்னன்னா நயன்தாராவை காப்பி அடிக்கும் கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க முடியுது. தப்பு இல்லையே, நல்ல விஷயம். யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா என்ன, அது இல்லாம இது அவங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டோம் இல்லை, இதுதானே பண்பாடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, தமிழர் பண்பாடு இதுதான்டா நம்மளோட வழக்கம் அப்படின்றதான். ஏங்க ஒரு தாலி கல்யாணம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ மற்றபடி ப்ரொமோஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் வேற எங்க போறதா இருந்தாலும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நிறைய சம்பிரதாயங்களா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கும். இத்தனை நாள்ல கழட்டக்கூடாது, இத்தனை நாள் அவங்க போட்டிருக்கணும், இத்தனை நாள் வரைக்கும் அதை எதுவும் பண்ணாதீங்க, அந்த திருச்சி கோக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வரைக்கும் இது ஃபார்முலான்லாம் சொல்ல முடியாது, காப்பின்னு சொல்ல முடியாது, அவங்களோட வழக்கம் அதுதான். கீர்த்தி சுரேஷ் இப்ப ஹிந்தியில ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க. ஏன்னா பேபி ஜான் தெரி அங்க போயிருக்கு அப்படின்றப்போ அட்லி நின்று விளையாடுறாரு. என்னோட படம் என்னோட இயக்கம் மட்டும் 1000 கோடி அடிக்காது, என்னோட கதையை உங்களுக்கு கொடுக்குறேன், இது நல்லா எடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ பிரம்மாண்டம் அங்க ஹிந்தினாலே பிரம்மாண்டம் அப்படின்ட்டு தெரியும். இந்த பாலிவுட்ல தெறிப்படம் உள்ள இறங்குறப்போ நிறைய பேர் லைன் கட்டில நின்றுருக்காங்க. ஏன்னா காவலன்லாம் அங்க சல்மான் கான் பண்ணாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வேற யாராவது எடுத்தாங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். புதுசா ஒன்று அட்லி ட்ரை பண்றாரு, அவரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது அவ்வளோ சப்போர்ட்டா இருக்காரு. நம்ம கதாநாயகிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னா கதாநாயகில் இறக்குறதுக்கும் ரெடியா தான் இருக்காரு. ஸோ அதனாலதான் கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அட்லியை வந்து நீங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் போறப்போ எங்க டைரக்டர்னு தேடி இருக்காங்களா அப்படின்னு. இது வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மேடையில வச்சு அவங்கள கலாய்ச்சிருப்பாரு, சரியான ஒரு பதிலை கொடுத்திருப்பாரு. மேடி அப்படிதான் நம்ம போட கிறுக்கு கதாநாயகர்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து பேசியிருப்பாரு. அந்த வரிசையில அந்த தகுல இவரும் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அட்லிக்கு அது புதுசு கிடையாது, அவருக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஷாருக் கானை வச்சு 1000 கோடி கொடுத்துட்டாரு. நான் அங்க இருந்து வந்தாலும் நான் இவ்வளவு என்கிட்ட இவ்வளோ சரக்கு இருக்குடா, என்கிட்ட இவ்வளவு ஸ்டஃப் இருக்குடா அப்படின்னு காட்டினவர் தான் அட்லி. அதனால அவருக்கு அங்க பயம் இல்லை, அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. பெரிய பெரிய நடிகர் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, அட்லி நம்ம பண்ணுவோமா அப்படின்ட்டு. தலைவனுக்கு அங்க எங்குமே மாஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு. நயன்தாரா அப்படிங்கிறது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க மேல எப்பயுமே ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இப்போ வந்து சந்திரமுகி படத்துல நடிக்கும் போது அவர் பெரிய ஆளுன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்களா? அதான் ஷாமா, அந்த இன்டர்வியூ மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிதான். அவங்க அந்த இன்டர்வியூ அதை தான் பண்ண போறோம் அப்படின்றது யதார்த்தமா பேசுறோம் அப்படின்ற விஷயம். ஆனா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடியே போயிருக்கும். ஏன்னா நம்ம இதுல உட்காரத்துக்கு முன்னாடி யாரை பத்தி பேசுறோம், என்னென்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா உட்காந்து ரெஃபர் பண்ணுவோம். அங்க அது நடந்தா இருக்கு, கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க சொல்லும் போது அவங்களை அறியாம சில விஷயங்கள் யதார்த்தமா பேசுறதுன்னு சொல்லி விஷயம் தான். அதுல தான் தனுஷ் அவர்களா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க. அதுலதான் இதுவும் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினி சாரோட நடிக்க போறேன்னு தெரியும், ஆனா இவருக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குமா, இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் இருக்கா அப்படின்றது தெரியல அப்படின்றத அவங்க ஒரு கேஷுவலா சொல்ல போய் அது இப்படி மாறிடுச்சு. இப்ப சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து அதை எடுத்து போட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க நெகட்டிவிட்டி சம்பாதிக்கிறாங்களோ அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா சுத்தி நெகட்டிவாவே சமீப காலத்துல வந்துகிட்டே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தூர வச்சுட்டு அந்த இன்டர்வியூ மட்டும் கொடுக்காம இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம்
பிரைட்டா இருந்திருப்பாங்க. லைக் அது அவங்க டிராவல் இருந்துகிட்டே இருக்கும். தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட நடுவுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு தான். ரஜினி சார்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது ஜெயிலர் 2. இந்த படத்தோட ப்ரமோ வந்து ஏற்கனவே அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு படத்தோட டீம் பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அதை வந்து ஷூட்டும் பண்ண முடியலையா. லாஸ்ட் வீக் வந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம். இப்போ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ப்ரமோ வந்து பார்க்க போறோம். எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த படம்? ஏன் தள்ளி போச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே சொன்னது என்னன்னா ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, பிரசாத் லேப்ல போட்டு எடுத்துட்டாங்கலாம் சொன்னாங்க. தள்ளி போனதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வேட்டைன்னு வரப்ப கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமா இருந்துச்சு. இன்னமும் அதுதான் அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அமீர் கான் வேற இணைஞ்சிட்டாரு அப்படின்றப்போ கூலி எந்த மாதிரி வரப்போகுது, எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது, யார் யாருக்கு என்னென்ன ஸ்பேஸ் இருக்க போகுதுன்றத பயங்கரமா இருக்கு. அதுக்கு சின்ன சாம்பிள் தான் இப்போ கடைசியா வந்த பாட்டோட ப்ரோமோ. அதுவே அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு, பாசிட்டிவா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் அது மேலதான் போக்கஸா இருக்காங்க. வேட்டையினை குறைச்சது காரணம் கூலிதானும் சில பேர் எழுதியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த விஷயம் வரப்போ ஜெயிலர் 2 இப்போதைக்கு விடாதீங்க. ஏன்னா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாருன்னா தான் அடுத்து இதுலயே சைன் பண்ணுவாரு, அடுத்த ப்ராஜெக்ட்லயே போவார். என்னதான் ஜெயிலர் 2 வந்து ஜெயிலரோட சக்சஸ்க்கு அப்புறம் அறிவிச்சிருந்தாலுமே கூட அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டை நான் முடிச்சுட்டு வரேன் தான் சொன்னாரு. வேட்டையினோட ஹைப்பை குறைச்சது காரணம் கூலின்றாங்க. ஜெயிலர் 2ஓட ஹைப்பை குறைக்கிறதுக்கு காரணம் கூலியா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் இல்ல வந்து நியூ இயருக்கு பிளான் பண்றாங்க, எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. ஆனா பொங்கல் இல்ல பொங்கலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நாள்ல வந்து இதோட ப்ரொமோ, அதாவது இந்த நீங்க சொன்ன அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்கட்டும் வரலாம் அப்படின்றத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நெல்சன் அவர்களை பல கோடி ரூபாய் சம்பளத்துல கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்னிந்திய இயக்குநர்களிலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனரா ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறாரு. பெரிய ஆக்டர் நடிக்க போறாரு தெலுங்குல. அது யாருன்றத மிக விரைவில் அறிவிப்பாங்க. ஏன்னா எப்படி அட்லியும் அல்லர்ஜுனும் சேருவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதை தாண்டின ஒரு காம்போவா இருக்க போது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய சம்பளம் வாங்க போறாரு. அவர் தான் டாப்ல இருக்க போறாரு. என்னதான் லோகேஷ் கனகராஜா இருந்தாலும், மணிரத்னம் அவர்கள் இருந்தாலும், ராஜமௌழி இருந்தாலும், சங்கர் அவர்கள் இருந்தாலும் அதை தாண்டின ஒரு சம்பளமா நெல்சனுக்கு இருக்க போகுது. அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா அறிவிக்கப்படும். கண்டிப்பா. அல்லு அர்ஜுன் சார்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. புஷ்பா படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1508 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா படத்தோட டீம் சைட்ல இருந்தே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. கங்குவா படம் என்னதான் 2000 கோடி அடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாலும் அவ்வளவு கலெக்ஷன் ஆகல. உடனே புஷ்பா படம் வந்து ஆல்மோஸ்ட் 2000 கோடி அடிச்சிருந்தான் போல. இல்ல அதுதான் கங்குவாவோட எல்லாரும் கம்பேர் பண்றது காரணம் அந்த 2000 கோடி அப்படின்றாங்க. நிறைய இடங்கள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அவர் சொன்ன ரீசன் அது இல்ல, சொன்ன காரணம் அது இல்ல. அவர் யதார்த்தமா கேட்கறப்ப எவ்வளவு சார் கலெக்ட் பண்ணும் அப்படின்றப்போ 1000 வச்சுக்கலாமா அப்படின்றப்போ ஏன் 1000 வச்சுக்கீங்க 2000. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டாலுமே மதியம் என்ன சாப்பிடுவீங்க, இவ்வளவுதான் சாப்பிடுவீங்களான்னு கேட்டா அவ்வளவு மட்டும் ஏன் சாப்பிட போறேன், 2 இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுங்களேன், நான் சாப்பிடு லைக் அது ஒரு கவுண்டரா தான் அவர் அங்க போட்டாரே ஒழிய எல்லாருமே அதை மட்டுமே மீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடியூசரோட நிலைமையில நினைச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு சமீபத்தில் நடந்த எல்லா பிரஸ் மீட்லயும் எல்லா விஷயங்களையும் அவங்க அந்த ப்ராஜெக்ட் மேல இருந்த நம்பிக்கை, எல்லாத்துக்குமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் மேல அவங்களுக்கு இருந்த அவ்வளோ நம்பிக்கையும் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் அவங்க நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் கங்குவா படம் பார்த்துட்டு இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இது எப்போ எடுத்திருப்பாங்க, இந்த ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்க, இதை 3Dல பண்ணப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு விஷயங்கள் தான் வியந்து பாக்குறாங்க. ஸோ கதையிலையும் அந்த திரைக்கதையில கொஞ்சம் தொய்வு இருந்தாலுமே கூட படம் டெக்னிக்கலா அந்த படம் வந்து என்னென்ன பேசிச்சு அப்படின்றது தெரியும். அதுதான் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால புஷ்பாவோட அதை கம்பேர் பண்ண வேணாம். புஷ்பா 2 எடுக்கும்போது அவங்களோட டார்கெட் என்னன்னா இது பெரிய ஒரு நம்பர் பண்ணணும், அதாவது கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் நிறைய இடங்கள்ல டிக்கெட்டோட பிரைஸை அதிகமா வச்சு வித்திருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க ஊர்லயே தெரியும், முன்னாடி நாள்லாம் ஷோ போட்டாங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷனுக்கு முக்கியமான காரணம் டிக்கெட் பிரைஸ் அதிகமா வித்த ஒரே ரீசன் தான். இதுக்கு அப்புறம் இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ராஜமௌலிய வந்து பீட் பண்ணிட்டாரு சுகுமார் அப்படின்னாங்க. திரும்பி பாருங்க, பிரசாந்த் நீல் இருக்காரு ரெடியா, KGF 3 ஒரு ப்ராஜெக்ட் விட்டா போதும், இதுக்கு மேல ஒரு வசூல பண்ணும், அதுல டவுட் இல்லை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க அந்த டிக்கெட் பிரைஸும்
அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் பண்ண ப்ரொமோஷன், அவர் என்னதான் படத்துல உள்ள மாசா இருந்தாலும் வெளியும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காரு. இங்க போனாலும் அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இது 1500 நிக்காது. மறுபடியும் சொல்றேன், இது ஜானுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பெரிய பெரிய படங்கள் வர ஆரம்பிச்சு 2025 ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா தனுஷ் அவர்கள் என்னதான் பண்றாருன்னே தெரியல. ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் ஆக்டிங் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப லாஸ்டா அவருடைய இட்லி கடை படமுமே வந்து தேனியில ஷூட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தாய்லாந்துல வந்து லாஸ்டா ஒரு சாங் ஷூட் இருக்கா. அதே மாதிரி நிலவுக்கு என்னடி என் மேல் கோவம் அந்த படத்துல இருந்து 3rd சிங்கிளுமே வந்திருந்தது. அந்த பாட்டு பாத்திருந்தீங்களா? நான் பாத்திருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? அதான் லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மனுஷன் பேனாவை எடுத்துட்டாருன்னா தெரியும் எப்படி எழுதுவாரு அப்படின்றத, மைக்கு பிடிச்சாதான் தெரியும் எப்படி பாடுவார் அப்படின்றத. இப்போ டைரக்ஷன், அவர் சினிமாவை கத்துக்கிட்டாருங்க. நிறைய பேர் சினிமாவை கத்துட்டு சைலண்டா இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இந்த மனுஷெல்லாம் எந்த லைட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தனால விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, இப்போ இருக்க எல்லாருக்குமே சினிமாவை கத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பயம். இதை எஸ்டிஆர் உடைச்சாரு. இல்ல எங்க அப்பா அவர் என்னதான் டிஆர் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்துல முன்னணி இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை உடைச்சி யங்ஸ்டர்ஸ் மத்தியில நான் பண்ணுவேன், ஒரு டைரக்ஷன் பண்ணுவேன், ஒரு பாட்டு எழுதுவேன், பாடுவேன் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தாலுமே கூட அப்படியே திரும்பி அந்த ரேஸ்லயே பயணிச்சுட்டு இருந்த தனுஷ் எங்கேயோ இருக்காரு. அதுக்கு சின்ன சாம்பிள் தான். எல்லாருமே சொன்னாங்க, நீங்க என்னப்பா பவர் பாண்டியன்னு வச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி ஒரு காதல் கொண்டு ஒரு பெரிய ராஜ்கிரண் அவர்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வச்சு நீ அதில் ஹிட் பண்ணிட்ட, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. வேற என்ன பண்ண முடியுமா, இருங்க நான் வந்து ராயனை கொடுக்குறேன் அப்படின்னாரு. ராயன் வந்து அவர் 50வது படம், அவர் எவ்வளவு மாசா வைக்கணும், எந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்றத அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டை அவர் அதில் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதானே பண்ண முடியும். இதுக்கு மேலே உன்ட்ட என்ன சரக்கு இருக்குன்னு கேட்டாங்க. இந்த DD3 வருது, நான் இயக்கத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்குறாரு. ரெடி ஆயிடுச்சு. அதில் இருக்க சாம்பிள் அந்த 3 பாட்டு. ஏன்னா ஜிவி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் யங்ஸ்டர்ஸுக்காக அப்படின்றப்போ அப்படின்ட்டு 3 பாட்டுமே பயங்கரமான வைரல். இன்னும் சொல்லணும்னா கோல்டன் ஸ்பேரோலாம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவரோட அந்த டைரக்ஷன் அந்த சின்ன போர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மேக்கிங் விட்டாலே தனுஷ் அவர்கள் எவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு மற்றவங்களாம் இல்லைன்னு, ஒரு நடிகராக இருந்து ஒரு இயக்குனர் ஆகும் பொழுது அவர் எப்படி வேலை வாங்குறாரு, என்ன விஷயங்கள் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருக்காரு. அப்படிதான் இட்லி கடையை வந்து இவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிச்சிட்டாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏங்க அவர் சினிமாவை கணிச்சிட்டாருங்க. சினிமா தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து அதான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவுதான், எவ்வளவு போட்டா எவ்வளவு வரும் அப்படின்றத அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டு அந்த பிசினஸை பிடிச்சிட்டாரு. இனி அந்த ட்ரெயின் நிற்காது, அந்த வண்டி நிற்கவே நிற்காது. இன்னும் டைரக்ஷன்ல நிறைய பார்ப்பீங்க. ராயனை விட டபுள் மடங்கா இட்லி கடை இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா நீ எப்போ உன் படம் கொடுப்ப அப்படின்ட்டு இல்லாம, தலைவா நீ எப்போ ஒரு படம் எடுப்ப அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. இருங்க நான் கொஞ்சம் ஹாலிவுட்லயும் போயிட்டு வந்துடுறேன், அது நீங்க பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த குதிரை நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு.